எத்தனை வருஷமா சொல்லுறீங்க? ஆரம்பத்துல இருந்து நான் வேலை இல்லாட்டியும் இடைக்கிட ஆரம்பத்துல இருந்து நாம சொல்லுகிறோமா இல்லையா? சொல்லுகிறானே, சொல்லுறியா? ரைட். அவர் கேள்வி கேட்காம சொல்லுறதுல நோக்கம் என்ன? நாம சொல்லுறதுக்குரிய நோக்கம் என்ன? இல்லைங்க, வரலான்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. அது வந்து ரெண்டாவது இறைவனோட ஐக்கியம். உதாரணத்துக்கு அதுக்கு பொருத்தமான ஒரு கேள்வியை கேட்போம். சரியா? சும்மா பௌதிகமா கடை சுரந்தத்துக்குரிய நோக்கம் என்ன? லாபத்துக்கு. தொழுவதற்குரிய நோக்கம் என்ன? நன்மை. நன்மை தருவதுன்னு தானே வரும். ஆனா வேதம் செல்லுது என்னண்டு அக்கிமிசலாத்த லிதிக்கிரிங்கிறது. அப்படின்னா நீ திக்ரு செய்வதற்காக வேண்டி நீ தொழு. ரெண்டு செல்லு என்னன்னு சொல்லுது? திக்ரு செய்யறதுக்காக வேண்டி நீ தொழு. இந்த திக்ருங்கிற சொல்லுக்கு தமிழ்ல அர்த்தம் என்ன? அர்த்தம் தெரியுமா? தெரியுமா? பேசுங்க, நீங்க பயமில்லாம பேசுங்க. எவன்டா நீங்க விளங்கி கொள்ளணும்ங்கிறத விளங்கி கொள்ளாம விட்டமண்டா ஏதோ நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு அறிவு இல்லாம இல்லையா? திக்ருண்டா நினைவுபடுத்தல், ஞாபகப்படுத்தலுங்கிறது தான் அர்த்தம். இப்ப அடுத்த ஒரு கேள்வி ஒன்று வரும். அதை ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி நீ தொழுவண்டா தொழுகையில யாரை ஞாபகப்படுத்தணும் என்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா? அதுக்கு நாம என்ன விட வரும்? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தணும் அதானே? அது ஒரு வசனம் வருது, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறது மிகப்பெரிய காரியம். வலதிக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹ்வை நினைவுபடுத்துறது மிகப்பெரிய காரியம். அப்ப இந்த நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி நீ தொழு என்று தானே இந்த வசனம் சொல்லுது நமக்கு இல்லையா? இப்ப இப்படி மாதிரி ரெண்டையும் கவனிங்க. இது தொழுக, இதென்ன திக்ர். நாம இந்த தொழுகையையும் இந்த திக்ரையும் ஒரே நேரத்தில் செய்யறோமா, வேறு வேறு நேரத்தில் செய்யறோமா? முடிய அப்படித்தானே செய்யறோம். முதல் தொழுகிறோம், மற திக்ர் செய்யறோம், மற புறகு திக்ர் செய்யறோம், முதல் தொழுகிறோம். அப்படி என்ன இன்னைக்கு ரெண்டையும் எப்படி செய்யறோம்டா? இதை ஒரு நேரத்தில் செய்யறோம், இதை ஒரு நேரத்தில் செய்யறோம். இந்த இந்த பாயிண்ட்டை நீங்க சரியா பிடிக்காட்டி உங்களுக்கு இவ்வளவு நாளும் செஞ்ச தொழுகையா இல்ல தொழுகை இல்லையா என்கிறது புரிபடும். நான் சொல்றது உங்களுக்கு சரியா புரியும். சரியா புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதை கொஞ்சம் எடுக்கணும். இல்லைண்டா மேலோட்டமும் போய். ஆனா வேதம் செல்லுது எப்படி என்றா, இது தொழுகையில் தானே காட்டினேன். இந்த தொழுகைக்காக திக்ருங்குது. அக்கிமிசலாத்த லிதிக்ரி 20:14 குர்ஆன்ல வர வசனம். இந்த தொழுகைக்காக வேண்டி திக்ர். திக்ருன்னா என்ன? நினைவுபடுத்த. நினைவுபடுத்தலண்டா ஞாபகப்படுத்துறது, நினைவுபடுத்துறது. இந்த நினைவுபடுத்தல் எதால செய்கிறது? அறிவாலையா, உள்ளத்தாலையா? இந்த சலாத், இந்த தொழுகை எதால செய்கிறது? உடலால. தைரியம் வச்சுருங்களேன். எவ்வளவு காலம் தொழுகல நீங்க நாம விடுங்கணும் தொழுகை செய்யாண்டு தொழுகிற நீங்க என்ன எனக்கு விளக்கம் தரணும். நான் இப்ப உங்களுக்கு தான் கேட்கிறீங்க. தொழுகிறாக்கள்வா, நம்ம தொழுகிறாக்களா இல்லையா? இப்ப நான் சார விளக்கம் தொழுகையில் உள்ள விளக்கமா இல்லையா? இப்ப இந்த விளக்கம் யார்கிட்ட இருந்து வரணும்? இப்ப நான் சொல்ற விஷயம் விளங்குதா பர்சான்? உடலால செய்யறது என்ன? உள்ளத்தால செய்யறது என்ன? திக்ர், நினைவுபடுத்த. இப்ப நீங்க உங்களை வீட்டை நினைவுபடுத்துங்கன்னா உடலால செய்வீங்களா? எதால செய்வீங்க? வீட்டை போங்கேண்டா அப்ப உடல் போகும் இல்லையா? வாங்கேண்டா உடல் வரும். இப்ப அங்க வீட்டை இருந்துகிட்டு இப்ப இதை நினைவுபடுத்திட்டீங்கன்னா நீங்க வாரையா உள்ள நினைவுபடுத்துறியா? அப்ப இப்ப உள்ள நினைவுபடுத்துற விஷயத்தையும் நீ கொண்டாந்து வைங்க. என்ன? திக்ர். நாம தமிழ்ல தெளிவா வழங்கணும். முதல் நினைவுபடுத்தல், ஞாபகப்படுத்தல்ங்கிறது இது. இதுக்காக வேண்டி இதை செய்யறோம்.
இப்படி இத்தனை வருஷமா செய்கிறோமா? கேளுங்க. இவ்வளவு நாள் தொழுகிறோம் தானே. இப்படி செஞ்சோமா? வேற வேறையா செய்ய சொல்லி எங்கேயாவது சொல்லலி. அப்ப நமக்கு சொல்லி தந்த வகையில வேற வேறையா செய்யுங்கன்னு ஏன் காட்டினேன்? இப்ப நாம திக்ரை இதால செஞ்சோம். பாலமோ அன்னஹு அஃதலு திக்ரன் இமாம் பேசிமா மோதின்னு என்ன செஞ்சோம்? லா இலாஹ இல்லல்லாஹ். சரியா நம்ம இல்லையா? தலைய ஆட்டினோம்டா நினைவுபடுத்தலா. அப்ப இப்படி தலைய ஆட்டிக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்ன்னு செய்யற திக்ரா? உடலால செய்றோம். திக்ர் எதால செய்யணும்? நினைவுபடுத்தல். இப்ப உள்ளத்தால செய்யப்படுறான். சும்மா அவைங்கள திக்ர் இப்ப உள்ளத்தால செய்யப்படுறான். கொஞ்சமா தலைய ஆட்டுவனா? ஆட்டணுமா? அப்ப இப்ப ஸலாத்துங்கிறதும் உடலுக்கு வந்துட்டு, திக்ருங்கிறது உடலுக்கு வந்துட்டண்டா, உள்ளங்க எப்படி இருக்கி? வீட்டடிக்கக்குள்ள என்ன விஷயங்களை எல்லாம் நினைச்சிட்டு இருந்துச்சோ, என்ன விஷயத்தை எல்லாம் நினைச்சு பார்த்துச்சோ, பஜார்ல இருக்கக்குள்ள என்ன விஷயத்தை எல்லாம் நினைச்சோ, என்ன விஷயத்தை எல்லாம் ஞாபகப்படுத்திச்சோ, ஆஃபீஸ்ல இருக்கக்குள்ள என்ன விஷயத்தை எல்லாம் நினைச்சோ, என்ன விஷயத்தை ஞாபகப்படுத்திச்சோ, அதே மாதிரி தொழக்குள்ளேயும், பள்ளிக்குள்ள நிக்கக்குள்ளேயும் எல்லா விஷயமும் ஞாபகம் வருதா இல்லையா? எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்துதா இல்லையா? அப்ப பள்ளிக்க உடம்ப தனியா கொண்டு போய் பள்ளிக்க கொண்டு போவங்க. உடம்ப கொண்டு போய் பள்ளிக்குள்ள வைங்கன்றது அசலாத். ஏன் போனேன்? பிடிபடுதா? குழம்புதா இல்லையே? இது மார்க்கத்தை விளங்கினா குழம்பாது. முதல் துறையை விளங்கணும். மார்க்க விஷயத்தை விளங்கினா குழம்பாது. ஆனா குழம்பி கிடக்கு இப்ப நம்மகிட்ட எல்லாம். இப்ப நம்ம என்ன செய்யறோம்டா? முதல் சலாத்து செய்கிறோம். முடிஞ்ச உடனே திக்ரையும் எப்படி செய்கிறோம்? தலையலஞ்சிக்கிறோம். உள்ளம் சம்பந்தப்படுதா? இந்த உள்ளம் சம்பந்தப்படாததிலே, இந்த உள்ளம் நினைவுபடுத்துற இந்த திக்கிற தொழுகையில முறையாக செய்யாதிலே, இந்த உள்ளம் செய்ய வேண்டிய நினைவுபடுத்தல அறிய வேண்டிய முறைக்கு அறிஞ்சு அதை அணுகுற முறை பிழைச்சத்தால என்ன நடக்குது தெரியுமா? இப்ப இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகையாகிறது மானக்கேடான காரியத்தையும் தீய காரியத்தையும் தடுக்கும். இப்ப தொழுகிற ஒரு ஆளை கவனிச்சமல்ல, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் தொழுகிறவரையும் கவனிங்க, தொழுவிக்கிற ஆட்களையும் கவனிங்க. டக்குன்னு ஒரு மானக்கேடான விஷயத்த செஞ்சிடறாளா இல்லையா? டக்குன்னு ஒரு தீய காரியம் பண்ணா ஒருத்தர் மில்லியன்டா செஞ்சு போட்டு போயிடுறாளா இல்லையா? நடக்குதா இல்லையா? நடக்கும். அனுபவம் இருக்குது. அப்ப 40 வருஷமா தொழுக அந்த தொழுகை அவங்கள மானக்கேடான காரியத்திலிருந்து தீய காரியத்திலிருந்து தடுச்சிச்சா? அப்ப தடுக்கலையேண்டா அவங்க தொழுகத்தை இப்ப நம்ம என்ன என்று சொல்றோம்? விஷயம் விளங்குதா? தொழுதத்தை என்ன சொல்றேன்? இப்ப இந்த வசனத்தில தொழுகிறவர் தடுப்பார் என்று சொல்லல. இப்ப உதாரணத்துக்கு பர்சான் தொழுகிறாருன்னு வைங்களேன். இந்த தொழுகிற பர்சான் இந்த மானக்கேடான காரியத்தையும் இந்த தீய காரியத்தையும் தடுப்பாரு, தடுத்துக் கொள்வார் என்று சொல்லல. அப்படி என்ன? அவர் செயற்படுவார் தான். அவர் செயற்படலாம் என்ற அர்த்தம் இருக்கு. ஆனா வசனம் சொல்லுது என்னண்டு? தொழுக தடுக்குமுங்க. புரிபடுதா? தொழுகிறவர் தடுத்துக்குவார் என்று சொல்லாம, தொழுக மானக்கேடான காரியத்தையும் தீய காரியத்தையும் தடுக்கும்டா. இந்த வசனம் தொழுகைக்கு சக்தி இருக்குங்க. தொழுகைக்கு இந்த மானக்கேடான காரியத்தையும் தீய காரியத்தையும் தடுக்கிற ஆற்றல் இருக்குன்னு சொல்லுது இந்த வசனம். அப்படி என்ன நான் தொழுகிற தொழுகை என்ன ஒரு மானக்கேடான காரியத்துக்கோ ஒரு தீய காரியம் போறதுக்கு என்ன செய்யணும்? தொழுகை தடுக்கணும் என்ன? இப்ப நான் தொழுகிறேன் 10, 20, 30, 40 வருஷமா தொழுகிறேன். தடுக்குது இல்ல. டக்குன்னு ஒரு பொய்யை சொல்லி போட்டு, டக்குன்னு ஒரு தீய காரியத்தை செஞ்சுட்டு, டக்குன்னு ஒரு மானக்கேடான காரியத்தை செஞ்சு போட்டு, நான் என்ன செய்யறேன்? போறேன்னுண்டா, என் தொழுகை தடுக்கலையேண்டா, நான் இப்ப அதுக்கு என்ன பேரு வைக்கிறேன்? நான் சொல்றது குர்ஆனா இல்லையா?
நான் சொல்றது வேதத்துல தாரணா இல்லையா? இப்படி இந்த வேதத்தை விளங்குறது பிள்ளையா? இந்த வேதத்தை இப்படி விளங்கினோடனே இப்ப குழம்பிட்டா? குழம்புதல்டா நாம ஏற்கனவே தெளிவா விளங்கல. ஏற்கனவே தெளிவா விளங்கிட்டோம் என்று வச்சிருக்கிறது தான் நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம விளங்கியிருக்கோம். இதுதான் விளங்கினது. இதுதான் சரி என்று ஒரு விளக்கம் வச்சிருக்கோம். அந்த விளக்கத்தின்படி இப்ப பார்க்கக்குள்ள திக்ர் வேற அப்படி வேதத்தில் இல்லை. மறா தொழுகிறவரை தடுத்துக்குவாரு 2 வேதத்தில் இல்லை. அப்படி என்ன தொழுகைக்கு ஒரு சக்தி இருக்காம். அப்ப இவ்வளவு காலமும் தொழுகிற நமக்கு அந்த தொழுகை அதுல சக்தியை வெளிப்படுத்தி அந்த தொழுகையில உள்ள அந்த சக்தி நமக்கு தெரிய வந்து ஏதாவது ஒன்று நடந்திருக்கா, ஏதாவது ஒன்று நடக்குதா அப்படி என்று நாம பார்க்கணுமா இல்லையா? ஒரு கணம் அந்த இடத்தில் நின்று சிந்திக்கணுமா இல்லையா? ஏன் அதெல்லாம் சிந்திக்க தேவையில்லை. நாம தொழுவிட்டே போகலாம். நாம தொழுவிட்டே போவோம். அது அது சிந்திக்க கூடா. 2 ஒரு ஆள் சொல்றாரு 2 வைப்போம். சரி நாம் சிந்திக்கிறோம்ல, சிந்தனைக்கு எடுக்கிறோம்ல 2 போகலாமா? சரி போறோம்னு வைங்களேன். இதுக்கால ஒரு வேதம் சொல்லுது என்ன? தொழுக உங்களுக்கே சாபக்கடா மாறும்னு சொல்லுதா இல்லையா? இன்னொரு வசனம் என்ன சொல்லுது? தொழுகைய மறுமையில சுருட்டி உங்களோட மூஞ்சிலே வீசுவோம்னு சொல்லுதா இல்லையா? இப்ப சிந்திக்கணுமா? சிந்திக்கப்படாதா? ஏற்கனவே தொழுதாச்சு ரைட் அது சரி என்றா ஓகே. இப்ப இப்படியும் மானக்கடான காரியத்தை தடுக்கலை என்று அந்த தொழுகை எண்ணியா மாறும்? சாபக்கடா மாறுது இல்லையா? மறுமையில மூஞ்சி சுருட்டி மூஞ்சில வீசுற தொழுகையாகவே மாறுதா இல்லையா? மாறுதா இல்லையா? அப்ப இன்னைக்கு இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் தொழுகிற தொழுகை அதை தடுக்கிற தொழுகையாக இருக்கா? இல்லாட்டி நாளைக்கு சாபக்கேடா மாறி தொழுகை முகத்தில வீசப்படுற தொழுகையா என்று இன்னைக்கு நின்று சிந்திக்கணுமா? சிந்திக்க தேவையில்லையா? சொல்ற விஷயம் சிந்திக்கணுமா இல்லையா? இல்லாட்டி அதெல்லாம் சிந்திக்க தேவையில்லை. நாம கண்ணை மூடி தொழுதுகிட்டே போக முடியும். தொழுதாச்சிரியா? இப்ப நீங்க நாளைக்கு ஒரு கடை திறக்க போறீங்க. உடனே திறப்பீங்களா? என்ன செய்யும்? எத்தனை நாள்? 10 லட்சம் 20 லட்சம் காசை போட்டு ஒரு கடை திறக்க போறோம். அன்றைக்கே முடிவெடுத்து அன்றைக்கே திறப்போமா? இந்த பாசை போட்டு இதில் தொழில் செஞ்சு இதில் எவ்வளோ லாபம் கிடைக்குமா, நஷ்டம் கிடைக்குமா, வியாபாரம் போகுமா, அந்த கடை நமக்கு சரி வருமா என்று ஒரு மாதம் டைம் எடுத்து உலக ஒரு பௌதீக விஷயத்தில் ஒரு கடையை சுரக்க சிந்திக்கிற நாம 10, 20, 30 வருஷம் செய்கிற ஒரு அமலை ஒரு செயலை ஏன் சிந்திக்காம செஞ்சுட்டு போறோம்? இப்பெல்லாம் பிள்ளையும் சொல்லலை சரியும் சொல்லலை. சிந்திச்ச மாண்டு கேட்கும். தொழுகை வர திக்கிருவாரு இவ்வளோ காலமும் நாம செயற்பட்ட நாம இந்த வேத வசனத்தின்படி இங்க வேறல்ல திக்கிற்காக வேண்டி தொழண்டா தொழுகிற நேரமே திக்கிற வரணும் இல்லையா? தொழுகிற நேரம் சலாத்துங்கிடம் வரணும் இல்லையா? பிரிக்கல இது. அப்படி என்ன என்ன செய்யணும்? உங்களோட உடலை மட்டும் பள்ளிக்கு அனுப்பணும், உள்ளத்தை விட்டு வச்சுக்கணும். அப்படி இருக்கலாமா? அப்படி என்றால் இந்த தொழுகை என்கிற விஷயம் இந்த திக்கிரங்க விஷயத்துல இந்த உடலும் உள்ளமும் என்ன செய்யணும்? சம்பந்தப்படணும். சம்பந்தப்பட்டா நீங்க தொழுகிறீங்களா? இப்ப இந்த இடத்துல உள்ளத்துல என்ன நடக்குது? நினைவுபடுத்தல் திக்கிர் நடக்குது. திக்கிர் செய்யறீங்களா? அந்த நேரத்தோட உடல்ல என்ன நடக்குது? சலாத்து நடக்குது, தொழுகை நடக்குது. தொழுகைய வேறைய திக்கிற வேறைய பிரிச்சு செய்யறதுக்கு பிரிச்சு செஞ்சு சொல்லி எங்க இருக்கு? அப்படி இல்லாத வேதம் செல்லாத ஒன்றை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நாம தெளிவா செய்கிறோம், முறையா செய்கிறோம், கரெக்டா செய்கிறோம் என்று நாம யோசிச்சுட்டு நினைச்சுட்டு இருக்கிறத சிந்திக்கவானதா? ஏன்னா நாளைக்கு தூக்கி எறிகிற தொழுகையா மாறிச்சண்டா. நாளைக்கு அல்லாவே நீ இந்த தொழுகையை இன்ன நோக்கத்துக்காக செய்யணுமோ திக்ர் செய்ய வேண்டிய நோக்கத்துக்காக நீ செஞ்சிருக்கோம், அல்லாவை நினைவுபடுத்துற நோக்கத்துக்காக நீ செஞ்சிருக்கோம், நீ அதை செய்யல ரெண்டு தூக்கி எறிய மாட்டேனா? அவனே சொல்றானா இல்லையா? நாளைக்கு நாங்க மறுமையில தொழுகை சுருட்டி மூஞ்சில வீசுவோம். அவனே சொல்றானா இல்லையா? தொழுகையில சாபக்கேடான தொழுகை அவ செய்கிறது. அப்ப நான் செய்கிற தொழுகை
மானக்கேடான காரியத்தையும் தீய காரியம் தடுக்கக்கூடிய சக்தி உள்ள தொழுகையா? சக்தி உள்ள தொழுகையா? இல்ல. இந்த சாபக்கேடான இந்த என்ன முகச்சில வீசப்படுற இந்த தொழுகையா? இந்த 2க்கு இடையில நான் தொழுகிற தொழுகை எந்த தொழுகை என்று நான் சிந்திக்காம செயற்படுறதுக்கு காரணம் என்ன? கடை துறக்கிற, வியாபாரம் துறக்கிற, உலக விஷயத்துல நாம எவ்வளவு சிந்திக்கிற நாம இன்னைக்கு நாம இதை சிந்திக்க மறக்கிற நோக்கம் என்ன? சிந்திக்காம விடுற காரணம் என்ன? அதான் வேதம் சொல்லுது. நீங்க சிந்திப்பவர்கள் உண்டா? நேற்று இரவு நாங்க ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கக்குள்ள எப்படியும் 8:30 மணியா 9 மணி மட்டுக்கும் பேசின விஷயம் 40-50 வருஷமாக தொழுகிறார்கள். தொழுவதன் நோக்கம் என்ன என்று கேட்டா தெரியா. இந்தியாவில் ஒரு இடத்த போயிட்டு ஒரு பள்ளியில போயிட்டு வந்து இப்படி உட்கார்ந்தார் பெரிய ஹசரத். என்ன பள்ளியில் போயிட்டார், சொல்லிட்டு வரீங்க வரை. உடனே அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்க தொழுவிட்டு வார நீங்க திக்கிரும் செஞ்சுட்டா வாரீங்க என்று கேட்டேன். இப்படி நான் கேட்குற கேள்வி மட்டும் கேட்குறேன், நீங்க இப்ப திக்கிரும் செஞ்சுட்டா வாரீங்க? இல்ல, நான் தொழுகிற டைம்ல இல்லை, நான் திக்கிரு செய்யறது இல்லை என்று சொல்றேன். அப்படி என்ன திக்கிருன்ற ஒண்ணு இப்ப வேறையாகவும் தொழுகை என்கிறது வேறையாகவும் ஒரு பதிவு ஒரு ஒரு இடிக்கண்டா இவங்க இன்னும் தொழுகையை விளங்கிக்கையும் இல்லை, திக்கிற விளங்கையும் இல்லை இல்லையா? விளங்கி கொள்ற இடத்துக்கு வரலை. இவங்கள்ட்ட வேற வேறையா இருக்கா இல்லையா? இந்த வேற வேறையா செய்யறமா இல்லையா? அப்ப முதல் ஆரம்ப விஷயம் இந்த தொழுகையிலேயாவது தெளிவாயிக்கமா? இந்த தொழுகையை நாம புரிஞ்சு செய்கிறோமா? இந்த தொழுகையை முறைப்படி செய்கிறோமா? இந்த தொழுகை விஷயத்தையாவது தெளிவா அறிஞ்சு வச்சிருக்கோமா? அதுக்காக நாம சிந்திச்சதுண்டா? சரி, அப்படி ஒருத்தன் சிந்திக்கானண்டா அந்த சிந்தனையால அவன் குழம்பிடுவானா? குழப்பம் வருமா? குர்ஆனே 340 இடத்தை இதை சிந்திப்பவர்கள் உண்டா என்று கேக்குது. சிந்திக்காத மனிதனை கால்நடைகளை விட கேவலமானவன்னு சொல்லுது. அப்ப அல்லாவே நம்மள விரும்புறாங்க என்னேண்டி சிந்திக்க சொல்றான். மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் இடையில வேறுபாடு என்ன? சிந்திக்கிறது. அப்ப நம்ம மார்க்க விஷயமா இருந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் சிந்திச்சு செயலாற்றணும்ங்கிற விஷயக்குள்ளத்தில் வந்தா கண்மூடித்தனமாக பின்பற்றிக்கிட்டு கண்மூடித்தனமாக போகணும் சொல்லி நான் சின்ன கூட யார் இல்லை, நான் சின்ன கூட அப்படி பின்பற்றி போகணும்ன்ற அர்த்தம் இருக்கா? திரண்டி பிரிக்கா? முதல் உங்களோட அறிவுக்கு நீங்க முதல் எண்ணத்தை கொடுக்கணும், சிந்தனையை கொடுக்கணும். இது சரியா பிள்ளையா என்ற சிந்தனையை கொடுத்து உங்களோட அறிவால நீங்க தெளிவு கண்டுதான் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நாம போகணுமே. அல்லாமல் அவரும் செய்யறாரு நாமளும் செய்யும், அவ எல்லாரும் செய்யறாளே நாமளும் செய்வோம்ல. இது ஆட்டு மந்த கூட்டம். தலைச்ச நாடு போனா பின்னாலே என்ன செய்யற? அது போற வழியாலே நாமளும் போறோமே. அல்லாமல் சிந்திக்கிற இடத்துக்கோ சிந்தனையை எடுக்கிற இடத்துக்கோ சிந்திக்கிறது தான் மனிதனுடைய ஆற்றல் என்று நாம புரிந்து கொள்ற இடத்துக்கோ நம்மளோட மனோநிலைய நம்மளோட உள்ளத்தை நாம என்ன செய்யணும்? இன்னைக்கு பக்குவப்படுத்துறோம் இல்லை, பக்குவப்படுத்தும். புரிபடுதா? இப்ப இப்படியெல்லாம் முளைத்தந்து இப்ப உங்களை தொலை வானாண்டா சொல்றேன், தொழுங்கிட்ட சொல்றேன். நான் ரெண்டும் சொல்லல. உங்களோட தொழுகை மூஞ்சில தூக்கி எறியப்படுற தொழுகையா, இல்ல தீய காரியத்தையும் மானக்கேடான காரியத்தையும் தடுக்கக்கூடிய தொழுகையா? விளங்குதா? தீய காரியத்தையும் மானக்கேடான காரியத்தையும் தடுக்கக்கூட சக்தி உள்ள தொழுகையா, இல்ல நாளைக்கு சாபக்கேடாக மூஞ்சில தூக்கி வீசப்படுற தொழுகையா என்று நடுநிலையில வந்து முதல் தொழுகைய சிந்திங்க. ஒரு சிந்திச்சு தெளிவு காணாம நீங்க செய்கிற எந்த அமலும் எந்த பிரயோசனமும் தராது. இப்படி இந்த மார்க்கத்தை சிந்திக்கிறதால குழம்புமா? குழம்ப நினைக்கிறீங்களா? இது குழம்பாது, இது தெளிவு கண்டே ஆகும். ஏன்னா நம்ம பௌதீகமாக செய்கிற உலக விஷயத்துக்கே எவ்வளவோ நம்மளோட அறிவையும் சிந்தனையும்
நாம இன்னைக்கு வெளிப்படுத்துறோம், சிந்திக்கிறோம். ஆனா ஒரு மார்க்க விஷயம் என்ற உடனே, ஒரு அல்லாஹ் கிட்ட போற ஒரு நெருங்குற ஒரு இபாதத், ஒரு அமல் என்ற உடனே நாம என்ன செய்றோம்? சிந்திக்கத் தெரியாத மனிதன் கால்நடைகளை விட மிகக் கேவலமானவன் என்று வேதம் சொல்லுதுண்டா, நமக்குரிய ஆற்றல் என்ன? நான் மனிதன் வா. அப்ப எனக்குரிய பண்பு என்ன? சிந்திக்கிறது. மிருகம் சிந்திக்காது. மிருகம் சிந்தனைக்குள்ளே வராது. அது சிந்திச்சிருந்தா இன்னும் அதுக்கும் என்ன செய்யும்? நம்முடைய பஜாருக்கு பக்கத்துல அதுக்கும் கூலிக்கு ஒரு கடை எடுத்துக்கிட்டு கடை தொறக்குமா இல்லையா? நாம இருக்கிற ஹதரையில ஆபீஸ்ல அதுக்கும் வந்து பக்கத்துல ஆபீஸ் வேலை செய்யுமா இல்லையா? நம்ம கட்டுற வீடு மாதிரி நமக்கு பக்கத்துல வளகு வாங்கி அதுக்கும் ஒரு வீடு கட்டுமா இல்லையா? அதெல்லாம் செய்யாம இருக்க காரணம் என்ன? அந்த அளவுக்கு சிந்திக்கிற ஆற்றல், சிந்திக்கிற இடத்துக்கு மிருகங்கள் வராது. மனிதன் வருவான். அப்படி என்ன மனிதன் இன்னைக்கு சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை இவன் பயன்படுத்தணும் உலக விஷயத்துக்கா? மார்க்க விஷயத்துக்கா? ஆனா மார்க்க விஷயத்துல பயன்படுத்தாம, மார்க்க விஷயத்துக்கு பயன்படுத்துற சிந்தனைய மார்க்க விஷயத்திலேயே தரிப்படுத்தி யோசிக்காம, உலக விஷயத்தில சம்பந்தப்பட்டு, உலக விஷயத்தில சிந்திச்சுட்டு போறவர்களுக்கு மார்க்கம் வேணுமா? இப்ப இஸ்லாமியர்கள் மட்டுமா பணக்காரர்களா இருக்காக? இந்துக்கள் மட்டுமா பணக்காரர்களா இருக்காக? பணக்காரன் ஆகுறதுக்கு சிந்திக்க தேவையில்ல. இப்படிப்பட்டதானே சொல்றேன். எல்லாரும் வசதிக்காரங்க. அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வசதியும் வாய்ப்பும் வந்தா, இதத்தான் நமக்கு அல்லாஹ்வுடைய அருள். இதுதான் அல்லாஹ் அருள் என்று நாம என்ன செய்றோம்? சொத்தையும், பணத்தையும் இந்த வசதியை தான் நினைக்கிறோம். அப்படியானா காபிர்களுக்கு, மத்த சமூகத்துக்கெல்லாம் அல்லாஹ் இத விட பெரிசா குடுத்திருக்கானே! தாரேன்டா இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு மட்டும் தானே தரணும். அப்ப எல்லாருக்கும் குடுத்திருக்கான். எல்லாரும் பணக்காரர்களா இருக்காக. எல்லாரும் கோடிக்கணக்குல சொத்து வச்சிருக்காளண்டா, இதுக்கு மார்க்கம் தேவையில்ல. இதுக்கு நீங்க சும்மா சாதாரண வாழ்ந்தாலே உழைச்சுக்கிட்டு போலாம். ஒருத்தன் உழைக்கிறத பார்த்து, இல்லாட்டி இன்னொருத்தன் தேடுறத பார்த்து, நாம ஒரு வியாபாரத்த ஆரம்பிச்சோம்டா, உழைச்சிட்டு போலாமா இல்லையா? இதுக்கு அல்லாஹ்வுடைய அருள் என்ன வரணும்? அல்லாஹ்வுடைய அருள் என்றா என்ன தெரியுமா? அஃபமன் ஷரஹல்லாஹு சத்ரஹு லில் இஸ்லாம். இஸ்லாத்தின் பால் உங்களோட கல்பை என்ன செய்வான்? விரிவாக்குவான். விரிவுபடுத்தி தருவான். அதான் அல்லாஹ்வுடைய அருள். அந்த அருள் கிடைக்கிறேன் முதல் எந்த இடத்துக்கு நான் வரணும்? இதை சிந்திப்பவர்கள் உண்டா? உங்களோட கல்புல நீங்க பூட்டா போட்டிருக்கிறீங்கன்னு யாரு கேட்கா? அப்ப இத சிந்திக்கவானா? சிந்திச்சா நீங்க அப்படி ஆயிடுவீங்க, இப்படி ஆயிடுவீங்க. நான் அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன் என்று அந்த பூட்ட தொறக்க விருப்பம் இல்லை. உள்ளத்தில போடப்பட்டிருக்கிற பூட்டிருக்கே, அது சிந்தனை ஊடாக துறக்கலாம். துறந்து என்ன செய்யலாம்? உள்ளம் என்றா என்ன? அது எப்படி அல்லாஹ்வை நினைவுபடுத்துற? அல்லாஹ்வை திக்ர் செய்யறதின் ஊடாக அந்த உள்ளத்தின் நிலைமை எப்படி வருகுது? எல்லாத்தையுமே என்ன செய்யலாம்? அறியலாம். இதுக்கு ஆரம்பம் எது? அந்த பூட்ட துலக்குற சிந்தனைங்கிற சாவி. அதுதான் வேதம் கேட்குது. இதனை சிந்திப்பவர்கள் உண்டா? உங்களோட கல்புல நீங்க பூட்டா போட்டிருக்கிறீங்க என்று கேட்கிறதும், அந்த சிந்தனையும் மார்க்கத்தில் சம்பந்தப்படுத்தி மார்க்கத்தை சிந்திக்கிறது. உலகத்தை சிந்திக்கிறதுக்கு மார்க்கத்தை எடுக்க தேவையில்லை. உலகத்தை சிந்திக்க ஒரு வியாபாரிகிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்டா சொல்லி தருவான். அவர் முஸ்லிமா, இந்துவா, கிறிஸ்டியன் அடிக்கணுமில்ல. அவர் மனுஷனா இருந்தா போதும். என்னடா எல்லாரும் முன்னேறலாம். எல்லாரும் அந்த இடத்துக்கு போலாம். எல்லாருக்கும் அந்த நிலையை ஏற்படுத்தலாம். நான் இஸ்லாமியன் இருக்கிறதுல எனக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் தந்திருக்கான் என்று பேசுறது சிந்திக்காதவை. இப்படி கொடுக்குதா? எனக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்திருக்கான். கோடிக்கணக்கில் சொல்லி அல்லாஹ்வுடைய அருள் என்று ஒருத்தன் நினைக்கானா இல்லையா? அவன் சிந்தனை உள்ளவனா? அவன் சிந்திக்காதவன். ஏனென்றா எத்தனையோ மக்களுக்கு இன்றைக்கு அம்பானி யாரு? எந்த நாடுல சொத்து இல்ல. அப்படி என்றா நம்மள விட அவனுக்கு அருளை கொடுத்திருக்கான். அப்ப அது அருள் இல்ல. அது சோதனை. அது உங்கள சோதிக்கிறதுக்காக தரப்பட்டு. நீங்க அதை எப்படி பயன்படுத்துறீங்க? அதை எப்படி அணுகுறீங்க? எப்படி அதை பாவிக்கிறீங்க? நீங்க ஏழை மக்களுக்கு குடுக்குறீங்களா? நீங்களே வச்சுக்கிறீங்களா? என்று பலதரப்பட்ட சோதனை அதுக்குள்ள இருக்கு. அது சோதிப்பதற்காக தந்தது. ஆனா சிந்திக்கணும், சிந்தனை பண்ணணும்,
மார்க்கம் எதுக்கு தேவை? அல்லாஹ்வை நினைவுபடுத்த, அல்லாஹ் கிட்ட நெருங்கிச்சிருக்க. இதுக்காக உங்களோட உள்ளத்தை விரிவாக்கி தரதுதான் என்ன? அல்லாஹ்வுடைய அருள். இப்ப நீங்க வந்து மார்க்க விஷயத்துல கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் சிந்திக்கிறீங்களா, அந்த சிந்தனையில சம்பந்தப்படுறீங்களா, என்ன அர்த்தம்? அல்லாஹ் அருள் செஞ்சிருக்கான். இல்ல அது சிந்திக்க இல்லாம சிந்தனைக்கு போவானா? அது என்னமோ ஆயிடும் நமக்கு என்றா அல்லாஹ் தார அருள் என்ன செய்யறான்? ஒரு தட்டு. ஆனா காசு பணம் வந்தா, சொத்து சுகம் வந்தா, அது அல்லாஹ் தாரான் என்று சொல்லி என்ன செய்யறான்? அது அல்லாஹ் நமக்கு சோதனைக்காக தாரான். நம்முடைய தேவைக்கேற்ப நாம அதை வச்சுக்கிட்டா, நம்ம தேவைக்கேற்ப அதை பயன்படுத்திக்கிட்டா, நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? அமைதியான நிலை, அமைதியோட வரும். அதனால நீங்க சிந்திக்காதங்க. கூடுதலா சிந்திச்சுங்களன்னா உங்களுக்கு அப்படி இப்படி ஆயிடுமண்டு எத்தனையோ அறிஞர்கள், நமக்கு அறிஞர்களாக தெரிகிறவங்க நமக்கு உபதேசம் பண்றாங்க. இல்லைன்னு இல்லை. ஆனா அவங்களுக்கு தெரியாது 340 இடத்தை இந்த குர்ஆன் இதை சிந்திப்பவர்கள் உண்டாண்டு கேட்கிறது தெரியாது. குர்ஆன் ஹதீஸின் படி வாழுங்க என்று சொல்றாங்க. குர்ஆன் ஹதீஸ் சொல்றதுல சிந்திங்க என்ற உடனே அதில் கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. அளவுக்கு அதிகமாவெல்லாம் சிந்திக்க கூடாது. 35 வயசுல முஹம்மது நபி, அவர் நபி இல்லைன்னார், முஹம்மது என்கிற அந்த மனிதர் ஹிரா குகைக்கு போனாருவா. என்னத்துக்காக போனாரு? சிந்திக்கவா போனாரு? முராக்கபா பண்ணவா போனாரு? போய் 4 வருஷமும் 6 மாசம் சொச்சம் காலம் அதுக்குள்ள அவர் என்ன செஞ்சாரு? தொழுவையா, நோம்புடிச்சியா, ஜக்காத்து செஞ்சியா? எதுக்குமே செய்யாம அவர் எண்ணத்துல மூழ்கினாரு, சிந்திச்சாரு, சிந்தனையில மூழ்கினாரு, மனிதனுக்குரிய அந்த பண்புல இறங்கினார். அவர் இறங்கி அன்றைக்கு ஹிரா குகைக்கு போய் இருந்து பெற்றதை தான் நமக்கு பெண்ணியா தந்திருக்காரு, மார்க்கமா தந்திருக்காரு. அந்த வழியா போங்கங்காரு. அப்படி என்ன அந்த வழியில போறேன் நாமளே என்ன செய்யும்? சிந்திச்சு போகலாம். சிந்திக்காம செயற்பட்டதால நான் முதலாவது தொழுகையை மட்டும் உங்களுக்கு என்னன்னு காட்டியிருக்கேன். நாம தொழுகிற தொழுகை நடுநிலைக்கு வாங்க. தொழுகிறன்னு முடிவு எடுக்க வேணாம், தொழுகிறேன்னு எடுக்க வேணாம். இப்ப நீங்க நடுநிலைக்கு வாங்க. மத்தியபத்துல வந்து நான் தொழுகிற தொழுகை தீய காரியத்தொழும் மானக்கேடான காரியத்தையும் தடுக்குதா, அப்படிப்பட்ட சக்தி உள்ள தொழுகையா என்று நான் பார்க்கணுமா இல்லையா? சிந்திக்கணுமா இல்லையா? ஏன் சிந்திக்கணும்? சாபக்கேடான தொழுகையும் நாளைக்கு மறுமையில முகத்துல சுருட்டி வீசப்படுற ஒரு தொழுகையும் இருக்கின்ற வேதம் செல்லுதா இல்லையா? அப்படி சொல்ற அந்த தொழுகையாக என்னுடைய தொழுகை வந்துட்டா, அது நாளைக்கு மறுமையில போய் பார்ப்போம்டா குழுற. அப்ப 10-20 வருஷத்துக்கு கடையை திறப்போம். லாப நஷ்டமா புறவை பார்த்து போகும்போது கடை திறக்கணுமா, வியாபாரம் பார்க்கணுமா? எனக்கு அண்டைக்கு தெரியணுமே. நான் செய்யற அமலுக்குரிய கூலி, அமலுக்குரிய நன்மை எனக்கு அண்டைக்கு தெரியணுமா இல்லையா? எனக்கு தெரியலமா இருக்கணுமா இல்லையா? அப்ப இன்னைக்கு நடுநிலையில நின்று நான் ஆரம்பம் தொழுகையை தான் சொல்லியிருக்கேன். நான் தொழுகிற தொழுகை நாளைக்கு இந்த முகத்துல அல்லாஹ் தூக்கி வீச மாட்டான், இல்ல தூக்கி வீசுவான். முடிவெடுங்க. அதுக்கு நீங்க சிந்திச்சுதான். சிந்திக்காம நான் முடிவெடுப்பேன்டா. அல்லாஹ்வுடைய அருளை என்ன செய்யுறீங்க? மனிதனுக்கு விசேடமாக கொடுக்கப்பட்டதே சிந்தனை. எதை பத்திய சிந்தனை? குருடைய கட்டுற, காசு எவ்வளவு சேர்க்கிற, வாகனம் எத்தனை வாங்குற, வளகுகள் எத்தனை வாங்கி போடுற, பேங்கில் எவ்வளவு டிபாசிட் பண்ற, வீட்டை எவ்வளவு காசை வச்சிருக்கிற, இது சம்பந்தமாக சிந்திக்கிறதா? இது சம்பந்தமாக சிந்திக்கிற மனிதனைத்தான் இந்த வேதம் செல்லுது. மிருகம் அது சம்பந்தமாக சிந்திக்கிறா? அந்த சிந்தனைக்குள்ள வருகுதா? அந்த சிந்தனைக்குள்ள அது வருமா? அதனால சிந்திக்க தெரியாத மனிதன் கால்நடைகளை விட கேவலமானவன். மிருகம் சிந்திக்காத விஷயத்தையெல்லாம் இந்த மிருகம் சிந்திக்கான். நான் சொல்ற இடம் முழங்குதா?
கால்நடைகளை விட கேவலமானது. கால்நடைகளுக்கு ஒப்பானவன் என்ற வேற விஷயம். கால்நடைகளை விட கேவலமா இருக்கணும்டா இந்த மிருகங்கள் இதெல்லாம் சிந்திக்கிறதில்லை. அப்ப இந்த விஷயத்துல இவன் சிந்திக்கிறதால இவன் ஆகவும் கேவலமா இருக்கான். அதனால வேதம் என்ன செய்யல, இதை சிந்திக்க சொல்லி சொல்லல. இந்த துறவுகளை, சொத்துக்களை இதை சிந்திக்க சொல்லி சொல்லல. வேதத்தில இதனை சிந்திப்பவர்கள் உண்டாக எதை காட்டுது? வேதத்தை காட்டுது, வேத வசனத்தை காட்டுது. இதனை கொண்டு நல்லுணர்ச்சி பெறுவோர் உண்டாண்டு எதை கேட்குது? வேதத்தை காட்டுது, வேத வசனத்தை காட்டுது. கல்புல நீங்க பூட்டா போட்டு விட்டுருக்கிறீங்க எதுக்கு சொல்லுது? சொத்து மத்தி சேர்க்காம இருக்கிறீங்களே, உங்களோட கல்புல பூட்டா போட்டிருக்கீங்களா கேட்குது? அது கல்புல பூட்டு போட்டிருக்கிறவன் தான் சேர்ப்பான். அவன் மார்க்கத்துக்கு வரணும், சிந்திக்கணும், கல்பு பூட்டை துறக்கணும் என்றெல்லாம் அவசியம் இல்லை. இயல்பாவை சேர்க்கலாம். அது இஸ்லாமியர்களாக தான் இருந்தால் தான் அவளுக்கு சொத்து சேரும். அதுதான் அல்லாவுடைய அருள்ண்டா அவன் மடத்தனம், மடை. அவனுக்கு விளங்கல் அருள்ண்டா இன்னைக்கு. மார்க்க விளக்கத்தை கொடுப்பான். அவனுக்கு மனிதனுக்குரிய அந்த சிந்தனையை திறந்து கொடுப்பான். அந்த சிந்தனையை திறந்து அவனோட உள்ளத்துல பூட்டி இருக்கிற அந்த கல்புல பூட்டி இருக்கிற பூட்டு தரப்படும். அவனுக்கு மார்க்கம் அல்ல என்ன, இப்படி சிந்தித்து செயலாட்டி இந்த மார்க்கத்துல போனா, இப்படி சிந்தித்து செயலாட்டி இந்த மார்க்கத்துல செயற்பட்டா, இப்படி சிந்தித்து செயலாட்டி இந்த மார்க்கத்துல நாம தரிபட்டா, உங்களோட தொழுகை உங்களோட முகத்துல வீசறிய மாட்டேன். உங்களோட தொழுகை சாபக்கடை மாறாது. தீய காரியமா மானக்கடான காரியமா உங்களோட தொழுகை தடுக்கும். அல்லாஹ் சொல்றது பொய்யல்ல, வேதம் சொல்றது பொய்யல்ல. தொழுகிறவன் செய்யாம இருக்கிற காரணம் அவன் தொழல. அதை அவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணணும். நான் தொழுகிறது சரியா, கரெக்டா? அவன் இயல்பை சிந்திச்சு தெளிவா காணணுமா இல்லையா? இப்ப நான் சொல்லிட்டேன் என்றோட நீங்க ஏற்றுக்கொள்ளணும் என்ற எந்த கண்டிப்பும் இல்லை. எந்த எந்த மார்க்க நிர்பந்தம் கிடையாது. உங்களோட அறிவுக்கு முதல் இடம் கொடுங்க. போய் ஆறுதலா இருந்து இந்த விஷயம் என்னடப்பா, உங்களோட அறிவை இன்னும் கூட்டிக்கணுமா, மார்க்க விஷயத்தை விளங்கணுமா, அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு வேணுமா, இதுதான். இந்த அருளை தள்ளிட்டு போட்டு இந்த அருளை எடுத்தா நமக்கு என்னையாவது ஆகும்டா அப்படி நினைக்கிற யாராவது இருந்தா போதையோட சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் நினைக்கும். நாம போதையோட சம்பந்தப்பட்ட ஆட்களா? நமக்கு போதைக்கு சம்பந்தம் இருக்கா? அப்படி போதையில ஊறி கஞ்சாபின் இதுகள்ல எல்லாம் போய் மூழ்கி மார்க்கத்தை நீங்க சிந்திச்சு மார்க்கம் விளங்காது. உங்களுக்கு வேக ஏதோ ஒன்று விளங்கும். மர எல்லாம் குழம்பிட்டு வந்து நின்றோடனே அதை சிந்திச்சு தான் குழம்பின்னு அர்த்தம் இல்லை. போதை பாவிச்சதுதான் அர்த்தம். எந்த நபிமாருமோ எந்த ரசூல்மாருமோ அவளை பின்பற்றின சஹாபாக்களோ மார்க்கத்தை சிந்தனை பண்ணி தெளிவு கண்டு பின்பற்றித்தான் போயிருக்கே அல்லாமல் யாரும் குழம்பல், யாரும் குழம்பையும் அல்ல, குழம்புற விஷயமும் அல்ல. தெளிவாட்ட கிளியரா